ஏ பிள்ளைகளா, எவ்வளவு நேரமா இது? நீங்க மினிக்க அருவாளை திட்டி கிளம்பும் வந்து இருட்டிரும் போலயே. சீக்கிரம் கிளம்புங்க பிள்ளைகளா. இந்த வந்துட்டம்மா. இந்த கிழவி என்ன கால்ல வெண்ணி ஊத்திட்டு வந்து நீக்கி. இந்த பாருங்க, வெளியெல்லாம் வெடிச்சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. நாம சீக்கிரம் போயிட்டு வந்தா தானே நாமளும் அவங்களோட சேர்ந்து மத்தாப்பு குளிச்சு விளையாட முடியும். ஆமாமா, உங்களுக்கு விளையாட வேண்டிய வயசுதான். என்னைய சொல்லல அறிவு கட்டவன, என் பேத்திய சொல்லல. இவா மத்தாப்பு குளத்துற அழக பார்த்து இந்த கிழவி ரசிப்பல்ல, அப்படித்தானே தாயி? ஆமா ஆச்சி. இந்த நேரம் பார்த்து எந்த சனியம் போன் பண்றான்? சீக்கிரம் பேசிட்டு கிளம்பியா. ஹலோ அண்ணே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டா. கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்குடா. நாங்க இப்ப கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். என்ன பர்ச்சேஸ் ஆனே? இல்லடா, நாங்க வருஷம் வெளியே போய் கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் இப்பதான் டைம் கிடைச்சது. ஏழைகளுக்கு உதவி பண்றதுனடா உண்மையான கிறிஸ்மஸ். ஆமாண்ணே, உங்க டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. காட் பிளஸ் யூ அண்ணே. போயிட்டு வாங்கண்ணே. ஓகேடா. சரி, நாம போலாமா? எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டீங்களாமா? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க. அப்புறம் அத்தை கைத்தடிய வச்சு உங்களை குத்திர போறாங்க. நான் கைத்தடிய வச்சு குத்தி அங்க 7-8 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்காவோ. வாய பத்திட்டு போவியா? சீக்கிரம் வாங்க. இந்த நேரத்துல யாரு? ஹலோ. கிறிஸ்டோபர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்னே. நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க? இல்லப்பா, இப்பதான் குடும்பமா வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லனே, உங்களுக்காக கொஞ்சம் கிறிஸ்துமஸ் கேக் வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுல இருந்தா தந்துட்டு போலான்னு நினைச்சேன். அதெல்லாம் எதுக்குப்பா? எல்லாம் ஒரு அன்பு தானே. பாரு கிறிஸ்டோபர், கிறிஸ்துமஸ் அன்ப நமக்குள்ளேயே பகிர்ந்துகிட்டா அதுல என்ன பிரயோஜனம்? 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணி நம்ம அன்ப அவங்க கிட்ட காட்டணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதனால தான் நாங்க குடும்பமா ஏழைகளை சந்திக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீ ஒண்ணு செய், எங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற அந்த கேக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஏழை இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துரு. கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பார். சரிண்ணே, நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஏல சும்மா ஏன் நேரம் ஆயிட்டு? பேசிட்டு சீக்கிரம் கிளம்புல. அம்மா, 2 நிமிஷம் லேட் ஆனாலும் ஒருத்தருக்கு காஸ்பல் சொல்லிட்டு தானமா வரேன். கிறிஸ்துமஸ்னா என்னன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அம்மா தர்மம், ஐயா தர்மம், அம்மா ஐயா தர்மம் போடுங்க, ஐயா ஏழைக்கு இறங்குங்க ஐயா, அம்மா தர்மம், அம்மா தர்மம், ஐயா தர்மம் போடுங்க ஐயா, அம்மா வாங்கம்மா ஐயா. என்னங்க வண்டி நிறுத்துங்க, ஒரு பெக்கர் உட்கார்ந்துருக்காரு. அப்படியா? பாத்து வாங்கம்மா. நல்ல ஆளதான் பாத்துருக்க. வாங்க, முதல்ல அவருக்கு உதவி பண்ணுவோம். ஐயா தோத்துறோம். அம்மா தோத்துறோம். ஐயா, நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். உங்க பேர் என்னய்யா? பிச்சைமுத்து. எங்க அப்பா என்ன காரணத்துல வச்சாரோ தெரியல, பேருக்கு ஏத்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் என் ஹிஸ்டரி. கவலைப்படாதீங்க ஐயா, ஏசப்பா இந்த நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துவாரு. ஐயா, இன்னைக்கு இயேசுசாமியோட பிறந்த நாள்.
அந்த நாளை நினைச்சு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்திருக்கோம். ரொம்ப நன்றியா. ஐயா, நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாது. இயேசு சாமி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர்தான் எங்களுக்கு இரக்க குணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வச்சிருக்காரு. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. ஐயா நேராகுது இல்ல, சீக்கிரம் எடுத்து கொடுங்க. சரிம்மா, முதல்ல ஷைனி கொடுக்கட்டும். ஐயா, உங்களுக்கு புது Dress வாங்கிட்டு வந்திருக்கோம். கேக் இருக்கு, ஸ்வீட் இருக்கு. தாத்தா, இதுல மட்டன் பிரியாணியும் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். டாடி கொடுக்கட்டா? கொஞ்சம் பொறு. போட்டோ எடுக்கணும்ல, யார வச்சு போட்டோ எடுக்க சொல்லலாம்? எங்க அந்த அயன் வண்டிக்காரர போட்டோ எடுக்க கூப்பிடலாமா? சரி, கேட்டு பாப்போம். தம்பி, இந்த போன்ல ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பீங்களா? இல்ல, நமக்கெல்லாம் போட்டோ எடுக்க தெரியாது. என்ன இவன் இந்த காலத்திலயும் போட்டோ எடுக்க தெரியாதுங்கிறான். டாடி, அங்க யாரோ வராங்க பாருங்க. இருமா, பக்கத்துல வரட்டும், கேட்டு பாப்போம். சார், ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். இந்த மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து தருவீங்களா? சரி. கொஞ்சம் இருங்க. அம்மா, பக்கத்துல வாங்கம்மா. இந்தாங்க தாத்தா. சார், கொஞ்சம் தெளிவா எடுத்துருங்க, Facebookல போடணும். நல்லாதான் சார் எடுப்பேன். நானே ஒரு கேமராமேன் தான். ரொம்ப நல்லா போச்சு. அமுதா, நீ குடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருமே. நீ அந்த பக்கம் புடிங்க. வாமா. எடுத்தாச்சு சார். அடுத்தது நீங்க அம்மா, நீ குடுமா. இந்த கிளவி இருக்கியா படத்துல? சும்மா குடுமா. சார், ஒரு போட்டோ கூட. நன்றிமா. ஓகே, அடுத்தது நான் தான். இந்தாங்க. ரொம்ப நன்றியா. ஓகே சார், நான் கிளம்பட்டுமா? சார், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வந்துருங்க சார். யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். சரி, நில்லுங்க சார். ஒரு நிமிஷம், நம்ம எல்லாரும் அவர் தோல்ல கை போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருவோம். எனக்கு குத்து வைக்க முடியாது. அம்மா, இந்த பக்கம் வாமா. பாப்பா, இங்க வா. ஓகே சார். ஓகே சார், சூப்பரா எடுத்தாச்சு. ரொம்ப நன்றி. சரி, நாம கிளம்புவோமா? சரி, ஐயா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். ஐயா, கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுங்க. சரியா. வாரையா, சொல்லிட்டு வாங்கம்மா. தாத்தா, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். போயிட்டு வர ஐயா. சரிம்மா. ஐயா, போயிட்டு வரேங்க. சரிம்மா, பாய். ஹலோ ஹில்டன், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ல எப்படி இருக்கு? நல்ல செழிப்பு தானா? செழிப்புக்கு என்ன குறை? எங்க வீட்டுல எல்லாரும் மத்தாப்பு கொளுத்தி வெளியே நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ள உட்கார்ந்து இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ண போனோம் பாத்தீங்களா, அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கரெக்டா அந்த டைம்ல போன் பண்ணிட்டீங்க. யூடியூப்ல வந்துட்டா இல்லையா? வந்துட்டுங்க. அதான நான் இப்ப சொல்ல வரேன். நீங்க இப்பவே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை எப்படி மறப்பேன்? உங்க சேனல்ல தானே போட்டிருக்கீங்க. ஆமா அண்ணே, பாருங்க, நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கேன். சரி ஷெல்டன், கண்டிப்பா பாக்குறேன். வேடிக்கையா. ஷைனி, அம்மாவை கூப்பிடுமா. மம்மி, டாடி கூப்பிடுறாங்க. இதோ வாரேன்னு சொல்லு. அமுதா, ஒரு குட் நியூஸ்.
நம்ம போட்ட வீடியோவை 10,236 பேர் பாத்திருக்காங்க. நல்ல அச்சீவ்மெண்ட்ல. ஆமாங்க, அவன் 50,000 60,000 செலவு பண்ணி வீடியோ எடுத்து போடுறான். 1000 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது. ஆனா நம்ம சாதாரண செல்போனை வச்சு எடுத்து போடுறோம், அதுவே இவ்ளோ வியூஸ் அள்ளி குவிக்குதே. அதுக்கு நாம வச்ச டைட்டிலும் ஒரு காரணமா இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு ஒரு சூப்பர் டைட்டில் வச்சம் பாத்தியா? அதுதான் நல்லா ரீச் ஆயிருக்கு. டாடி, நமக்கு யூடியூப்ல இருந்து மணி வருமா? கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு நாம வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் கூட்டணும். ஆமாங்க, இனி நம்ம 3 பேரும் அந்த வேலையை தான் சின்சியரா செய்யணும். எஸ். இருங்க, காபி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஹலோ செல்டன், எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லண்ணே, நம்ம யூடியூப்ல லாஸ்ட் டைமா இப்ப ஒரு வீடியோ போட்டோம்ல, அது 10,000 வியூவர்ஸ் தாண்டிருச்சு. பரவாயில்லையே, பணம் வரும்ல? பணத்தை விடுங்கண்ணே, உங்க வீட்டுல என் சேனலை எல்லார்கிட்டயும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னப்பா இப்படி பிச்சை கேக்குற மாதிரி கேக்குற? என்ன டாடி சொன்னாங்க? உங்க அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாருமா. ஓ சரி சரி. அண்ணே, நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீல, ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போனீங்களா? போனேன் தம்பி, நெஞ்சுல ஏதோ பிரச்சனையா. சரி பண்ண 30,000 40,000 செலவாகுமா? அவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன் தம்பி? அண்ணே, அப்படியா சொன்னாவ? ஆமா தம்பி, அப்படியே வச்சிட்டு இருக்காதீங்க, உயிருக்கு ஆபத்துனாங்க. நான் அந்த உலகத்துல வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம்? நான் அந்த உலகத்தை விட்டு போனா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க, நம்பிக்கையோட இருங்க. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க தம்பி. பணம் இருக்கிறவங்களும் கைய மேல நீட்டி எனக்காக ஜோம் பண்ணுவாங்களே தவிர கைய எனக்கு நேர நீட்டி எனக்கு பணம் தர மாட்டாங்க தம்பி. எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. இந்த உலகத்துல உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ணே. அண்ணே, ஒன்ஸ் போயிட்டு வரேன், கடையை கொஞ்சம் பாத்துங்க. டேய், அங்க பாருடா, யூடியூப்ல வந்து பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காரு. டேய், ஆமாடா, அவரே தான். வா, அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்து Facebookல போடலாம். வாங்க வாங்க, முதல்ல அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பாப்போம். வா வா வா. தாத்தா, உங்களை நான் யூடியூப்ல பாத்திருக்கேன். ஆமா தாத்தா, சூப்பரா போஸ் கொடுத்திருந்தீங்க. தாத்தா, உங்க கூட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சரி, ஆசைப்படுறீல்ல, எடுத்துக்கங்க. டேய் வாங்கடா, தாத்தா கிட்ட நின்னு போட்டோ எடுப்போம். டேய், நீ செல்ஃபி எடுறா. தாத்தா கொஞ்சம் சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, உங்க போட்டோ Facebookல வரப்போகுது. தம்பிகளா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? நாங்களா? என்ன உதவி? எனக்கு இருதயத்துல ஒரு வியாதி தம்பி. ஆஸ்பத்திரிக்கு 40,000 ரூபாய் செலவாகும். உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்கி தருவீங்களா தம்பி? போங்க தாத்தா, எங்க அப்பாவே பெரிய கஞ்ச பிசினாரி, பாக்கெட் மணியே பிசிக்கி பிசிக்கி தான் தருவாரு. ஆமா தாத்தா, நீங்க எங்கிட்ட கேட்காதீங்க, வேற யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. டேய், யூடியூப்ல தாத்தாவை வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல, அவங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட வேணா தாத்தாவை போய் உதவி கேட்க சொல்லுவோமா? ஆமாடா, கண்டிப்பா அவங்களால மட்டும் தான் தாத்தாக்கு உதவி செய்ய முடியும். சரி, நீ அட்ரஸ சொல்லு. தாத்தா, அவங்க பேர் செல்டனு, ஏடிசி நகரு 3ஆவது தெரு. அந்த தெருவுல போய் கேட்டீங்கனாலே அவங்கள பத்தி உங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. அவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரியா தாத்தா, வரட்டா? சரி தம்பி. சரி, பாப்போம். சூப்பரான ஜோக்குமா.
அம்மா யாருன்னு பாருமா. ஆமா, இந்த கிழவிதான் கிடைச்சா உனக்கு. அம்மா சோஸ்திரம். யாரு பண்ணி பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. ஆமாம்மா, நான் பிச்சைக்காரி தான். கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் நீங்க குடும்பமா வந்து சாப்பாடு துணிமணிகள்லாம் தந்து போட்டோலாம் எடுத்துட்டு போனீங்களாம்மா. ஆமா எடுத்தோம். அதுக்கு என்னப்பா? எனக்கு உடம்புக்கு சரியில்லம்மா. ஆஸ்பத்திரிக்கு 30,000 40,000 செலவழிச்சாதான் நான் பிழைக்க முடியும்மா. நீங்க கொஞ்சம் பணம் தந்து உதவி பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கேன் அரப்பிய கல்யாணம். எங்களுக்கு பணம் என்ன பணமரத்திலே காய்ச்சி வருது உனக்கு தூக்கி தர்றதுக்கு? போயா எங்கேயாவது போய் பாருப்பா. அம்மா, இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யுங்கம்மா. யாருமா இது? தெரியல, உன் யூடியூப் ஃப்ரெண்டு. ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, ஆஸ்பத்திரி செலவுக்கு 40,000 வேணுமா. இத பாரு, இப்படி எல்லாம் இங்க வரக்கூடாது. உதவி செய்யறா இருந்தா நாங்களே ஓ இடத்துக்கு வருவோம், புரியுதா? என் உசுரை காப்பாத்தணும், தயவு செய்து உதவி செய்யுங்கய்யா. இந்த பாரு, நீ இந்த மாதிரி வீட்ல வந்து தொந்தரவு பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உனக்கு உதவியே பண்ணிருக்க மாட்டோம். போ போ போ, அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு நாங்க உன்னை பார்க்க வருவோம். அதுவரை இந்த பக்கமே வரக்கூடாது. போ. ஐயா, உங்க கால்ல விடுறையா, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. எலும்பு எலும்பு, நீ இப்படி எல்லாம் பண்ணா அது எங்களுக்கு தான் அசிங்கம். என்னங்க, நம்ம இவங்கிட்ட எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கோம், காது கொடுத்து கேக்குறானா பாருங்க. ஐயா கொய்யான்னுகிட்டு. ஐயா, இவனை கரன்னு எடுத்துட்டு போய் தள்ளி கொண்டு விடியா. அப்படிதான் செய்யணும் போல. யோ போயா வழியில, உனக்கு இந்த காரம் கேட்கலையா? போயா 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 போயா. பக்கம் வரக்கூடாது. வரக்கூடாதாம். தனியன் தொலைஞ்சா. ஐயா, ஒரு தடவைக்கு 4 தடவை கைய நல்லா கழுவிட்டு உள்ள வாயா. அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். அத்தை, நானும் ரெடி. ஆச்சி, நானும் ரெடி. இந்த கிழவி ஏசி போடுவான்னு பயந்து போய்த்தானே இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு டைம் கிளம்பிட்டிய. ஆமாம்மா, ரொம்ப பயந்துட்டேன். என்ன நக்கலா சொன்ன மாதிரி இருக்கு. நக்கலோ விக்கலோ விடுங்க. சரி, இந்த வருஷம் நம்ம எந்த ஏரியாவுக்கு போய் யார் யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அத முதல்ல பிளான் பண்ணுங்க. அத நம்ம ஷைனி தான் முடிவு பண்ணணும். நீ சொல்லுமா, நம்ம எங்க போலாம்? டாடி, போன இயர் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஒரு பிளேஸ்க்கு போனோம்ல, அங்க நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, அங்க போலாம். அப்ப எல்லாரும் கிளம்புங்க. அந்த அயன்வண்டி பக்கத்துல ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கே இந்த வருஷமும் போய் உதவி செய்வோம். அது மட்டும் வேண்டாம் தாயி, அவன் கடுமையான ஆளு. திரும்பவும் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுவான். அவன் தான் அதுக்கு பிறகு வரவே இல்லையம்மா. தப்பு பண்றவங்கள நாம வெறுக்க கூடாது, அவங்களை இன்னும் நேசிக்கணும். அதான் நம்ம கிறிஸ்தவனுக்கு அழகு. சரி, கிளம்புங்க. கிளம்புவோம். சொல்லுடி வேணி. அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. இந்த வருஷமும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வருஷமும் யூடியூப்ல போடுவீங்களாக்கா? அது எப்படி போடாம இருப்போம்? முத ஆளா பாத்துட்டு லைக் போட்டுருன்னு. ஏல, உன் பொண்டாட்டிக்கு ஒரு கொட்டு வாங்கி கொடு.
ஊரா கொட்டடிச்சு சொல்லிட்டு வரட்டும். வேணி அப்புறம் பேசுறேன்ன, அத்தை துடிக்காவ. வாங்க போலாம். என்னங்க ஆளை காணோம்? இருமா கேக்குறேன். தம்பி, என்ன? இங்க ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் எங்க? யார கேக்குறீங்க? தம்பி, போன கிறிஸ்துமஸ் கூட நாங்க அவருக்கு உதவி செய்து போட்டோ எல்லாம் எடுத்தோம்ல. ஓ, அவரை கேக்குறீங்களா? அவரு பரலோகத்துக்கு போய் 3 மாசம் ஆகுது. என்னப்பா சொல்ற? தமிழ்ல தானே சொல்றேன். அவரை புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும். என்னப்பா நீ பெரிய குண்டை தூக்கி எங்க தலையில போடுற? அதுக்கு நீங்க ஏன் மேடம் கவலைப்படுறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் மேல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு அன்பு? ஏன் தம்பி இப்படி சொல்ற? அவர் மேல அன்பு இல்லாமலா நல்ல நாளும் பொழுதுமா இப்படி வந்து அவருக்கு உதவி செய்யறோம்? இந்த பாரு தம்பி, இப்ப கூட அவருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துலதான் வந்திருக்கோம். நல்லா இருக்க உங்க பேச்சு. சார்வாள், நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் வந்து தர்மம் பண்ணிட்டு போறீங்க. மத்த நாள் சாப்பாட்டுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சர்ச்சில் ஸ்தோத்திர காணிக்க வைக்கிறதுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி இவருக்கு உதவி செய்யறதுக்கு மக்கள்லாம் லைன்ல நிக்கிறாங்க. எத்தனை நாள் இந்த மனுஷன் பசியும் பட்டினியுமா இங்க கடந்திருக்காரு தெரியுமா? வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லாத அந்த மனுஷன் குளிக்கிறதுக்கு எங்க சார் போவான்? கக்கா போன கழுவுறதுக்கு அவன் என்ன சார் செய்வான்? இந்த ஊர்ல ஆறோ குளமோ பொது கக்கூசோ எதுவுமே கிடையாது. என்னால இந்த மனுஷன் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார். நீங்க என்னடான்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒய்யாரமா வர வேண்டியது, ஒரு சாப்பாட்டு போட்டலத்தை கொடுத்துக்கிட்டு 70 போட்டோ எடுத்துக்கிட வேண்டியது, பிறகு பெரிய உதவி செஞ்சு கிழிச்ச மாதிரி ஊரெல்லாம் போய் பீத்திக்கிட வேண்டியது. ஐயா சார்வாளையா, அந்த மனுஷன் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கேட்டு உங்கள்ட்ட கெஞ்சினப்போ நீங்க எப்படி அன்பை காட்டுனீங்க? கிறிஸ்துமஸுக்கு காட்டின அன்பு அன்னைக்கு எங்க போச்சு? ஒரு வகையில அவரோட சாவுக்கு நீங்க தான் காரணம். நீங்க அவர்கிட்ட காட்டினது கிறிஸ்துமஸ் அன்பு இல்ல, கிறிஸ்துமஸ் பந்தா. போங்க சார் போங்க, அடுத்த ரோட்ல இதே மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க கிடக்கான், போய் உங்க பந்தாவ அவங்கிட்ட காட்டுங்க. போங்க சாமிகளா போங்க, உங்களுக்கு 1000 கும்பிடு. அவரு பரலோகத்துக்கு போய் 3 மாசம் ஆகுது. வரக்கூடாதாமா? அவரை புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும். அத்தை காப்பி குடிங்க. வேண்டாம் தாயி. ஏங்க நீங்களாவது எடுத்து காப்பி குடிங்க. வேண்டாம் அமுதா, இப்போதைக்கு என் வயித்துல எதுவுமே இறங்காது. நான் தப்பு பண்ணிட்டேன் அமுதா. ஒரு கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அமுதா. நீயாவது குடிமா. வேண்டாம்மா, எனக்கும் மனசு சரியில்லை. என்னங்க, நம்ம லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறோம், அதுல 10ல் ஒரு பாகத்தை எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தோம்னா அந்த மனுஷனை உயிரோட காப்பாத்திருக்கலாம். ஆமா அமுதா, நம்ம செய்யற உதவி எல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். ஏழைகளுக்கு இறங்குறோம்னு சொல்லி ஆண்டவரை ஏமாத்துறோம். ஐயா, நீங்க அதையே நினைச்சு ஆஸ்பத்திரியில போய் படுத்துறானுங்க. அடுத்த வேலைய பாருங்க.
பாட்டி, நீங்க அந்த காலத்து ஆளு, எதையும் ஈஸியா எடுத்துருவீங்க. எங்களால எடுக்க முடியலையே. அம்மா, நீங்க எல்லாரும் இருங்க, நான் போய் யாருன்னு பாக்க. அம்மா தோத்துறோம். நீங்க அந்த பிச்சைக்காரர் தானே? ஐயா செல்டன், ஓடி ஐயா, அந்த பிச்சைக்காரர் வந்திருக்கிறாரு. அங்க என்ன? அம்மா வாரமா. அம்மா என்னம்மா சொல்ற? ஐயா நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்க? ஆமா சார்வால், ஆமா, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நீ இவரு செத்து போனதால சொன்ன? பொய் சொன்னேன். நீங்க உங்க தப்ப உணரணும்னு பொய் சொன்னேன். நான் எதுக்காக பொய் சொன்னேன்னு தெரியுமா சார்வால்? வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரி எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்து உங்கள மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போகல. இங்குள்ள ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஹோம் ஆரம்பிச்சு சாப்பாடு, தங்குற இடம், துணிமணிகள், மருத்துவம், படிப்பு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. இப்பவும் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. அவங்க யாருகிட்டையும் போய் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சோன்னு பீத்திக்கலையே. நாம ஒரு நேரம் சோறு போட்டா அது நமக்கு பெரிய ஊழியம். என்ன சார்வாள்? தம்பி, நாங்க தெரிஞ்சிட்டோம்பா. இனிமே யாருக்கு உதவி செய்தாலும் அத முழுசா செய்வோம். ஆமாம் தம்பி. ஐயா, நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை உயிரோட பார்த்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு யாரு உதவி செஞ்சா? இந்த தம்பிதான். இவன் பெஞ்சாதி கழுத்துல கிடந்த தாலிய வித்து இனி காப்பாத்தனா. ஏதோ என்னால முடிஞ்சது. இப்பவும் இவரை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் குறைஞ்ச வருமானத்துல 1000 ரூபாய் எடுக்கிறதுனால வீட்டு செலவுக்கு திணறத்தான் செய்யறேன். இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல, அது போதும் சார்வா. வேண்டாம் தம்பி, இனிமே அவருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். ஹோமுக்கு ஆகிற 1000 ரூபாய நான் கொடுக்கறேன். அது போக கை செலவுக்கான பணத்தையும் நான் கொடுக்கறப்பா. என்னங்க, இந்த தம்பியோட பெஞ்சாதிக்கு ஒரு தாலி செயினும் வாங்கி கொடுத்துருவோங்க. கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். தம்பி, உன் குடும்பத்துக்கும் நான் உதவி செய்யறேன்ப்பா. ஆமாப்பா, இப்ப நாங்கெல்லாம் உண்மையான கிறிஸ்தவங்களா மாறிட்டோம். உள்ள கிறிஸ்துமஸ் விருந்து ஆயத்தமா இருக்கு. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். பாப்பா சொன்னதான் வருவேன். வாங்க தாத்தா, வாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். வாருங்க சென்று